நாம் இன்று திருக்குறளில் ஊக்கம் உடைமை அதிகாரம் ஒரு சுய முன்னேற்ற நூலுக்கு சமமானது என்று கூறி வந்துள்ளோம். இந்த ஊக்கமுடைமை அதிகாரத்தில் முதல் திருக்குறள், அதாவது 591வது திருக்குறள் பார்ப்போம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார், உடையது உடையரோ மற்று. இது குறள். உடையவர்கள் அப்படின்னா ஊக்கம், யார் யார் ஊக்கமா இருக்கிறாங்களோ, ஊக்கத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உடையவர்கள்னு அர்த்தம். மற்றவர்கள் எல்லாம் என்னத்தான் உடையவர்கள் இருந்தாலும், பொருள் செல்வம் எல்லாமே எது உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் உடையவர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஊக்கம் இருந்தால் மட்டுமே அவர்கள் உடையவர்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஊக்கம் இருக்குதா, நீ உடையவர். உனக்கு ஊக்கம் இல்லையா, நீ எது இருந்தாலும் நீ உடையவர் இல்லை. அவ்வளோதான் இந்த திருக்குறள். அதாவது ஒரு ஊக்கத்தை எந்த அளவுக்கு ஒருவருடைய மனதில் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் ஊக்கத்துடன் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த ஊக்கமுடைமையில் வர்ற முதல் திருக்குறள். நாம் அனைவரும் ஊக்கமுடையவராக இருப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.